Hi Chalkutis, this is Vibe with Viji Travel Vlog. இப்போ இதில் எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். கோல்கொண்டா ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது கக்காட்டியா ரூலரோடது. இது பிரதாபருத்ரா அப்படிங்கிற ரூலரோட இது ஃபஸ்ட்டு ஒரு மட்டால் செய்யப்பட்ட ஒரு ஃபோர்ட். இதுக்கப்புறமா அந்த மட் ஃபோர்ட்டை இதுக்கப்புறம் பாமினி ரூலர்ஸ் இதைய ஆக்கிரமித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த குத்தப் ஷா டைனசிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு இதைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 62 இயர்ஸ் ஆச்சு. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 62 இயர்ஸ் எடுத்து அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டில் தான் ராம்தாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 12 இயர்ஸாக இம்ப்ரிசன் பண்ணாங்க. ஒஃபிஷியல் ரெவென்யூ எல்லாம் ஏமாற்றி எடுத்தனால அவங்க ஒரு 12 இயர்ஸாக இதில் ப்ரிசன் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்கள. அதுக்கு அவங்க அந்த பேர் ராம்தாஸ் பந்தி கிரக அப்படின்ட்டு அங்கே இருக்குது. ராம்தாஸ் பந்தி கிரகன்ட்டு ராம்தாஸ் பந்தி கானா அப்படின்ட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது. இது அந்த அதிகமாக அந்த அஃபிஷியல் மணி எடுத்து அவங்க ஒரு ராமர் கோயில் கட்டினதுக்காக அவனுக்கு 12 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சிருக்கு. பத்ராச்சலத்தில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக லான்ஸ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் அழகாக இருக்குது. இந்த சைட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு, அப்படியே ஒரு ரூயின் பண்ண ஒரு ஃபோர்ட் மாதிரி தோணுது. இங்கே நிறையா சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. கோல்கொண்டா ஃபோர்ட்டில் நிறையா லெஜண்ட்ஸு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நிறைய லெஜண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க இங்கே. இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு பிளேஸு. இதில் தாராமதி அப்படின்ட்டு இந்த குத்துப் ஷா டைனாசிட்டியில் ஒரு டான்ஸர் சிங்கர் இறந்து போயிருக்கிறனால அது ஒரு கோஸ்ட் இன்னும் இருக்க மாதிரி அப்படி ஒரு ரூமர் இதில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இது மாதிரி பல ஸ்டோரிஸ் இருக்குது இங்கே. நிறைய ஆர்ச்சஸ் எல்லாம் இருக்குது இங்கே. ஃபுல்லாக ஆர்ச்சாக இருக்குது. முன்னாடி ஒரு கிளாப் பண்ணோம்னாக்கா அது ஹையஸ்ட் பாயிண்டில் போய் கேட்குற மாதிரி 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்டு டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆன ஒரு யூனிக் அக்கோஸ்டிக்ஸ் இருக்குது. அது ஒரு சீக்ரெட் சிக்னலிங் டிவைஸ் மாதிரியும் ஆக்ட் பண்ணும்.
கோல்கொண்டா வந்து ஒரு மெக்னிஃபிஷன்ட் ஃபோர்ட்டு. அது வந்து இந்த குத்தப் ஷா கிங்ஸ் ஓட அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து முகல் எம்பரர் அவுரங்கசீப் 1687 அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது, எம்பையரை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஃபோர்ட்டெல்லாம் அப்படியே ரூயின் ஆகி அப்படியே இருக்க மாதிரி இருக்கிறத பார்த்தாக்கா இது வந்து நிறைய பேட்டில்ஸ்க்கான அடையாளமாக தோணுது. இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷெப்பர்ட் பாய் வந்து ஒரு காடோட ஐடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஐடில் பேர் அதுதான் வந்து கோல்கொண்டா அப்படின்ட்டு அதுக்கு பேர் வந்தது. கோல்கொண்டான்னா ஷெப்பர்டுன்னு அர்த்தம். ஸோ தெலுங்குல ஸோ அதுக்கு பேர் கோல்கொண்டா அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஷெப்பர்ட் ஹில், கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு வந்து ஷெப்பர்ட் ஹில்லுன்ட்டு அவங்க தெலுங்கில் வந்து பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஹைதராபாத் ஓட மிலிட்ரி ஓட ஸ்ட்ரென்த்தை மட்டும் காமிக்காமல் அது ஒரு ஆர்கிடெக்சரல் கிராண்டியூர் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பும் கூட. இந்த டாப் ஆஃப் த ஃபோர்ட்டில் வந்து காளி டெம்பிள் இருக்குது. இங்கே வந்து 8 கேட்ஸ் இருக்குது. ஒரு கேட் வந்து விக்ட்ரி கேட்டுன்னு சொல்லுவாங்க, பேர்ல் கேட் அப்படின்றாங்க. பேர்ல் கேட் வந்து ஹைதராபாத் வந்து ஃபேமஸ் ஃபார் பேர்ல்ஸ். ஸோ அதனால பேர்ல் கேட்னு வந்திருக்கு. இங்கே வந்து நிறைய ட்ரேடிங் கூட நடந்திருக்கு. லைக் இந்த கோஹினூர் வைரம் இருக்குது இல்லையா, அது வந்து இங்கே பக்கத்தில் கொல்லூர் மைன்லேருந்து தான் எடுத்த மாதிரி. அதை வந்து இந்த லெஜெண்ட்ரி கோல்கொண்டா ஃபோர்ட்டில் தான் வந்து ஃபோர்ட் பேலஸ் அதில் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபோர்ட்டு. 8 கேட்ஸ் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு. இது சுற்றி பார்க்குறக்கே ஒரு நாள் போதாது. இது எல்லா மைன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி இது வந்து ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மாதிரி லும்பினி பார்க் இருந்திருக்குது முதல்ல. இப்போ நம்ம வந்து லும்பினி பார்க்குக்கு போகலாம். லும்பினி பார்க் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இது அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. லும்பினி பார்க் வந்து ரொம்ப அழகாக லான் எல்லாம் நல்லா டெக்கரேட்டிவாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போட்டில் வந்து ஒரு ரைட் போடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது. நம்ம எந்த போட்டில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போட் ரைட் போகலாம். நேச்சரோட அழகு இங்கே நல்லா தெரியும். சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு லும்பினி பார்க் ஹைதராபாத் சிட்டியே வந்து ஒரு அழகான சிட்டியாக உருவாகிருக்கு.
லும்பினி பார்க், போட் ஹவுஸ் ரைட், புத்தா ஸ்டாச்சு, கோல்கொண்டா ஃபோர்ட், இது எல்லாம் வந்து சுற்றி பார்க்கும்போது மைண்டுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பிளேசஸை நம்ம மேலும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வைப் வித் விஜியை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் do subscribe my channel. Thank you.